மெயின்டைன் பண்ணாம விட்டீங்கன்னா சீக்கிரமா போயிடும். அவ்வளவுதான். இதை நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா லைஃப் வரும். வேற ஒண்ணு சேம் பெட்ரோல் டீசல் நம்ம என்ன மெயின்டைன் பண்றோமோ அதே மாதிரி நம்ம சிஎன்ஜி எல்பிஜிக்கு மாறினா இதை மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஒன்றும் இல்லை, கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளக் வந்து 40,000 கிலோமீட்டர் மாற்றணும். அவங்களோட இது அதுதான். ஏன்னா பெட்ரோல் வண்டிக்கு 40,000 தான், சிஎன்ஜிக்கு தான். ஓகே. இப்போ நம்ம வந்து பெட்ரோலுக்கு டீசலுக்கு சரிங்க சர்வீஸ் பண்றோம் பாத்தீங்களா, அதே மாதிரி சிஎன்ஜிக்கு தனி சர்வீஸ் இருக்கா? சிஎன்ஜில வந்து தனிப்பட்ட மட்டும் சர்வீஸே கிடையாது. மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக் தான். ஓ, அதை தவிர்த்து மற்ற நார்மலா நம்ம பெட்ரோல் சர்வீஸ் ஜெனரல் சர்வீஸ் பண்ணுவோம். ஜெனரல் சர்வீஸ் பண்ணணும். அதெல்லாம் பண்ணி இதுக்காக நான் சிஎன்ஜி ஆகிட்ட தான் போய் சர்வீஸ் பண்ணணும். சிஎன்ஜில வந்து ஒண்ணுமே கிடையாது. நீ கரெக்டாக மெயின்டைன் பண்ணீங்கன்னா 1,00,000 கிலோமீட்டர் ரெடியூசர் வந்து 1,00,000 கிலோமீட்டருக்கு தாங்கும். நல்ல பிராண்ட் கிட் போட்டீங்கன்னா. ஓகே ஓகே. சரி, இதே லோக்கல் கிட்லாம் போட்டீங்கன்னா 20,000 30,000 நீங்க கிட்லாம் மாத்தலாம். ஓகே ஓகே ஓகே. இப்போ நிறைய மார்க்கெட்ல லோக்கல் கிட்லாம் வந்துச்சு. 35,000 36,000 பண்றாங்க. அதெல்லாம் என்ன ஆகும்னா 30,000 நீங்க அந்த ஃப்ரண்ட்ல ரெடியூசர் மாத்துற மாதிரி வரும். ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நான் ஷிஃப்ட் டிசைர் ஒரு 60,000 பண்ணுவீங்களா? ஷிஃப்ட் டிசைர் வருஷத்தை பொறுத்து இருக்கு. இப்போ வந்து BS4 இருக்கு. BS4ல வந்து பாத்தீங்கன்னா 2010ல இருந்து 2020 வரைக்கும் BS4 எவ்வளவு பண்றீங்க? 40ல இருந்து 45 வரைக்கும். ஓகே. இதுவே ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு டேங்க் மாறும் சைஸ். சரி.